இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அழக்கூடாது செல்ல குட்டியில. என்னடா அண்ணா, உன் பேச்ச கேட்காம ஒரு தடவை உன்னை விட்டு கொடுத்துட்டு போயிட்டேன்னு. ஆனா இப்ப நீ சொன்னா மட்டும்தான் கிளம்பணும்னு இருந்தேன். நீ என்னைய மனசார தானே அனுப்பி வைக்க. இல்லை, நிறைஞ்ச மனசோட தான் உன்னை நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். போகிற இடத்துல நீ கௌரவமா தலை நிமிந்து வாழணும்ல. அதை தவிர இந்த அண்ணனுக்கு வேற என்னல வேணாம். பாரு, நீ முத்துப்பாண்டி உன் புள்ள 3 பேரும் நல்ல சந்தோஷமா போய் நல்ல ஆரோக்கியத்தோட நீடோடி வாழணும்ல. அதான் அந்த அண்ணனுக்கு வேணும். ஏசக்கி, என்னடி இது? கிளம்பும் போது கண் கலங்குற. சந்தோஷமா போடி. மாமா வாங்க. வா. அண்ணா, இல்லை, என்ன வண்டி ரூட்டு மாதிரி வருது? முதல்ல அப்பங்கால விழுங்க. ஏல யார் பண்ணா? நீ பண்ணல. நீ பண்ணு. வா. தீர்க்காயுசா இருக்கணும் தான். நல்லா இருங்க, நல்லா இருங்க. கொண்டா என் தங்கத்தை கொண்டா. அண்ணன் இந்த குழந்தைக்கு வச்சு தங்கமே, என்னங்க யாருதா யாருதா? அம்மா, என்கிட்ட கொடு. ஏத்தா, அவளுக்கு இந்த பாவாடை சட்டை குத்துதுதா. ஏன் அழறீங்க? சுச்சுச்சுச்சோ. சரி சரி சரிம்மா, அழக்கூடாதுரி தங்கம். ஆ? மாமா, வெது வெதுன்னு ஆத்தி தான் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. வேணுமா இல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட கொடுத்து விடவா? அச்சோ, என்ன என் தங்கம். இங்க வச்சுட்டு போறேன், வேணும்னா எடுத்து குடிங்க. சனி அண்ணன், உங்களுக்கு? ம். ஐயா, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அந்த பாபா சொன்ன மாதிரி இங்க புள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆத்தாவோட பேய் நடமாட்டத்தையே காணமே. எனக்கு அத்தாலே ஆச்சரியமா இருக்கே. டக்குன்னு தொடச்சி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, அதுக்காக நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இந்த குழந்தை தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கூட பக்கத்திலேயே படுக்க வச்சுக்கங்க. இல்லைன்னா ஆத்தா வந்து உங்களை படாத பாடு படுத்திட போகுது. என்னையா? இலே, ஒரு வேடிக்கைய பத்தியா? கோயில் நகை திருட்டுல அந்த திருடனை கொன்ன கேஸ்லயும் தெரிஞ்சோ தெரியாமலோ சூடாமணி தான் என்னைய காப்பாத்தினா. இப்ப பேய்கிட்ட இருந்து கூட தெரிஞ்சோ தெரியாமலோ சூடாமணி தான் என்னைய காப்பாத்திருக்கான். செத்தும் எம்புட்டு நியாயமா இருக்கா பாத்தியா? இல்லே ஐயா, இத நான் சொன்னேன்னு வெளியில போய் சொல்லிடாத. ஐயோ, தாத்த கூட விளையாடுதே நீ. ஜில்லுக்குட்டி, ஜில்லு 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 ஜில்லு. என்ன பாக்க நீ? என்ன எப்படி பாக்க? இந்தாரு, இன்னையிலிருந்து இந்த தாத்தாவுக்கு நீ தான் பவுன்சர், பாடி கார்டு. சரியா? இந்தாரு, இந்த வீட்டுல இருக்கிற எந்த பேயும் தாத்தாட்ட அண்டாம நீ தான் பாத்துக்கிடணும். பாத்துக்கிடுவியா? ஜில்லுக்குட்டி, ஜில்லுக்குட்டி, நான் உனக்கு நைட்டெல்லாம் கதை சொல்லுவேன். நான் என்ன தூங்குவியா நீ? ரரி 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 ரராரோ. சிரி சிரி சிரி. ஜில்லுக்குட்டிக்கு தூக்கு வந்துருச்சு, தூக்கு வந்துருச்சு. தூங்கு 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 தூங்கு. தாத்தா தட்டினா நீ தூங்குவியா? சாமுத்து குட்டிடாது, சில்லு குட்டிடாது. என்ன இப்படி பாக்க? என்ன பாக்க? சிரி சிரி சிரி. தாத்தா பட்டு சிரிக்குது. உனக்கு தூக்கம் வந்துடுச்சு. என்ன வேணும்? என்ன வேணும் பாப்பாக்கு? ஜில்லு குட்டிக்கு என்ன வேணும்? ஜில்லு குட்டிக்கு என்ன வேணும்? என்ன வேணும் பாப்பாவுக்கு? ஜில்லு குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. தூங்கு 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 தூங்கு. சில்லு குட்டிடா இது. இதுல 10-15 வார்டுக்கு பெட் எல்லாம் போட்டிருக்கி. அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கா ரூம அந்த இன்ஜினியரு. அண்ணே 3 அடுக்கா? அப்ப பெரிய ஆஸ்பத்திரி. ஆமால, இந்த ஜில்லாவிலே பெரிய ஆஸ்பத்திரி நம்ம ஆஸ்பத்திரி தானே. இங்க பாத்தீங்களா, ஆளுங்க போறதுக்கெல்லாம் தனி லிப்ட், சின்ன லிப்ட். பேஷண்ட்டுங்களை ஸ்ட்ரெச்சர்லயே வச்சு தள்ளிட்டு போறதுக்கு பெரிய லிப்ட். அடேங்கப்பா.
ஒருவேளை ஆஸ்பத்திரியில கரண்ட் போச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தள்ளிட்டே போறதுக்கு பாத்தியா சரிவு பாத எப்படி போட்டிருக்கா பாத்தியா? சூப்பர். ஆத்தாடி ரொம்ப பெரிய ஆஸ்பத்திரியா இருக்கும் போலயே. ஆமா இது என்ன குட்டியா இருக்கு? இப்போ தனித்தனியா டிபார்ட்மெண்ட் பிரிச்சு போட்டிருக்காம்பா ஆஸ்பத்திரி. அப்புறம் மருந்து வாங்குற இடம் இங்க பாத்தியா, இது கேண்டீன். இது பேஷண்ட்டுங்க அவங்க உறவினர் சாப்பிடுற கேண்டீன், டாக்டருங்க சாப்பிடுற கேண்டீன், இப்படி தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கான். இந்த இன்ஜினியர் ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கே ஸ்பெஷல் படிப்பு படிச்சிருக்கானா. அதான் பாத்தியா எப்படி தரமா போட்டிருக்கான். பாத்தியா 3 மாடி இதுதியா. இதான் உள்ள என்ட்ரன்ஸ், இது ரிசப்ஷனு, அப்புறம் பேஷண்ட்டுங்க வெயிட்டிங் பண்ற இடம், இதெல்லாம் ஆபரேஷன் தியேட்டர், இதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ற ரூமு, இதெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் போட்டிருக்கு. அப்புறம் 2 ஆபரேஷன் தியேட்டர், அப்புறம் ஒரு ஐசியூ வார்டு. வாவ் சூப்பரா இருக்குடா. இப்படிதான் ஹாஸ்பிடல்ல டிசைன் பண்ண போறியா? சரியான ஐடியாடா. எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே. வாவ் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்க. ஓ ஆக்சிஜன் டேங்க் வேறயா? அட்டகாசம். இதெல்லாம் எங்கடா தெரிஞ்சுக்கிட்ட? இல்லை எனக்கு யார் சொல்லுவா, எல்லாம் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ தானே ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த இன்ஜினியர் கிட்ட சொன்னேன். அவன் இதுக்கே படிச்சவனா, அவன் போட்டு கொடுத்ததான் அது பக்காவா. பாரு எப்படி இருக்கி. அமேசிங்டா. இது மட்டும் ஹாஸ்பிட்டலா வந்துச்சுன்னா சுத்தி இருக்கிற 8 மாவட்டத்துக்கும் இதுதான் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கும். அமேசிங். அண்ணே இது என்னண்ணே? ஒரு 5 மினிட்ஸ் இதை நீங்க பாத்துட்டு இருங்க, உங்க மைனிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுதே. எப்போ இது மீட்டிங் ரூம்னு நினைக்குதேன். எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்கல்ல. ஏடி எனக்கு என்னடி தெரியும்? பிரசிடென்ட் சார், ரொமான்ஸ் பண்றதுக்கு கிச்சன் இடம் கிடையாது. அதுக்கு பெட்ரூம் தனியா கட்டி வச்சிருக்காங்கல்ல. இப்போ நீ என்ன விடு, நான் தோசை ஊத்தணும். நீ தோசை சுடு. அப்படியே நீ தோசை சுட அழகா நான் பாத்துட்டு இருக்கேன். ஓ இது என்ன போட்டிருக்கு? ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்னு போட்டிருக்குப்பா. அப்படின்னா என்ன தெரியலையே. வாடி. ஆமா இது என்ன? நீ நியூட்ரான் ரூம்னு ஏதோ போட்டிருக்கு. அதுவும் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. சிரிச்சுக்கிட்டே சொல்ற, பெருமை. படிக்கிற ஒரு அளவும் தெரியல மக்கு. இதெல்லாம் சொல்லி தரலப்பா. என்னத்த படிச்சு? சரி இது என்ன? குவைட் ரூம். என்ன ரூம்? அமைதியா இருக்கணுமா? இத மட்டும் சொல்லிரு. அங்க வேற என்னமோ எழுதி இருக்கு. போய் சொல்றீல நீ? ஓ எனக்கு தெரியாது, நீயே படிக்கிறியா? டேய் கனி பசிக்குதுன்னு சொன்னால நான் தோசை ஊத்தணும்டா. ப்ளீஸ் கையடி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ தோசை சுடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண தானே வந்தேன். அதுக்குள்ள டென்ஷன் ஆவற. இரு கல்லு காஞ்சிட்டா பாரு. சரி கல்லு காஞ்சிருச்சு, நீ கல்லுல தோசை ஊத்தணும். டேய் சும்மா இருக்க மாட்டியா?